விரோதமாய் என்னை உடைக்க நினைக்கிற, என்னை சீர்குலைக்க நினைக்கிற, என்னை காயப்படுத்துகிற எல்லா மதில்களும் இந்த கால வேளையில என் துதி திருமணம் பண்ணுகிறதுக்காய் இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்ல. சொல்லுங்க, இது எழுப்புதலின் நேரம் அல்ல, என்னுடைய காலம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, என்னுடைய காலம் அல்ல. எக்காலம் மோதி எரிகோவை தகப்போ. நீங்க துதிக்க துதிக்க உங்களை சுற்றி இருக்கிற அந்த எரிகோ மதில், உங்களை சுற்றி இருக்கிற அந்த தடைகள் விலகி கொண்டே இருக்கிறது. விசுவாசத்தோட ஆவியின் பலத்தோட அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். Let the devil let him put to shame. Narakabala barabasha, orabala darabasha. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல அணைகள் விலகிடுமே. ஆமென். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல அணைகள் விலகிடும். இயேசு நாமம், இயேசு நாமம் சொல்ல மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் சொல்லுங்க மாறாவே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ. எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது என்னுடைய காலம் அல்லோ. சொல்லுங்க, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. எனக்குள்ள ஒரு எழுப்புதல் தீ இந்த கால வேளையில பற்றி எறிவதா. எக்காலம் மூதி எரிகோவை தகப்போம் ஆரவார துணியோடு. அந்த எழுப்புதல் அக்கினி ஆவியானவரே பற்றி எறிவதாக, பற்றி எறிவதாக. விட்டு கொடுங்க சகோதரனே, சகோதரியே. இந்த கால வேளையில ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஒரு தெய்வீக பலன், ஒரு தெய்வீக வல்லமை நம்மை ஆளுகை செய்யட்டும், நம்மை ஆளுகை செய்யட்டும். ஜெய 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 ஜெய. ஆண்டவரே, அவர்கள் அந்த மதிலை சுற்றி வந்த பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்டு அந்த மதில் இடிந்து விழுந்தது போல இந்த பகற்கால வேளையில எங்க ஆர்ப்பரிப்பின் சத்தம் எங்க தேசத்தை சுற்றிலும் இருக்கிற எல்லா தடைகளையும், ஆண்டவர் இந்த 7 கிணறு பகுதியை சுற்றிலும் இருக்கிற எல்லா கேராரூர் மெய்ப்பர்களின் சத்தத்தையும், அமலக்கியர்களின் சத்தத்தையும் தெய்வமே நீர் மனங்கடித்து, தெய்வமே ஒரு ரஹபோத்தை அப்பா இந்த பட்டணத்திற்கு, இந்த தேசத்தின் எல்லைகளுக்கு நீர் கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க ஆவியானவர், விட்டு கொடுங்க. உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் குந்தி குந்தி நடந்த அனுபவம் போதும். இதுவரைக்கும் நான் பலவீனப்பட்டு முடங்கின அனுபவம் போதும். இனி ஒரு காலம் அவன் என்ன முடக்க முடியாது. ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையை முடக்க முடியாது. நான் துதிக்கிற அனுபவத்தை முடக்க முடியாது. என் ஆவிக்குரிய ஓட்டத்தை முடக்க முடியாது. என்ன பலவீனப்படுத்த முடியாது. காரணம், என்னோடு கூட இருப்பவர் பெரியவர். என்னை காட்டிலும் பலவான்களாகிய சத்துருக்கள் எங்களை சூழ படையெடுத்து வந்தால், எங்களுக்கு துணை செய்கிற தெய்வம் உண்டு. வல்லமை 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 பிள்ளைகளை பலப்படுத்துவதா, இந்த கால வேளையில பலப்படுத்துவதா, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் இதுவரைக்கும் இருந்த அனுபவம் இல்ல. Let them have a breakthrough. இந்த ஆராதனை வேளையில
இந்த வருஷத்துல இழந்த சில அபிஷேகங்களை புதுப்பித்துக் கொள்வார்களாக, இழந்த வரங்களை திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக. தேவ வல்லமை இந்த கால வேளையில் let it be with everyone. Shabaraba kababa Uraba shaka malada raba shaka baba bahadi ankaraba. தேவச்சனமே, இந்த கால வேளையில, இந்த ஆராதனை வேளையில, இந்த வருஷத்தோட கடைசியில நம்ம வந்திருக்கிறோம். வருஷத்தின் ஆரம்பத்துல நான் எவ்வளவு வேணும் ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமா I have started my journey. நான் நல்ல ஜபிக்கிற பிள்ளையா கூட ஆரம்பிச்சிருப்பேன். நல்ல வேதத்தை தியானிக்கிற ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ நான் ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா அந்த ஜேர்னில என் ஓட்டம் சில தோய்வுகளை கண்டிருக்கலாம். என் ஆவிக்குரிய ஓட்டத்துல சில பலவீனங்களை நான் கடந்து வந்திருக்கலாம். ஆனா இந்த தேவன் அந்த பலவீனங்களின் நடுவில், அந்த சோர்வுகளின் நடுவில் நான் தான் அவரை விட்டு தூரம் போனேன். நான் தான் அவரை விட்டு விலகி போனேன். ஆனா அவருடைய கிருபை என்னை விட்டு விலகவே இல்லை. அவருடைய தயவு விட்டு விலகவே இல்லை. ஆராதனை என்பது நான் யாரோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் உண்மை உள்ள ஆராதனை. ஒருவேளை இந்த ஆராதனை வேலையில என்னுடைய குறை என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, அதை நான் உணராம ஆராதிச்சிருவேன்னா அவருக்கு அதுல பிரியமே இல்லைங்க. நான் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனா, அப்படியே என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்குது, நான் போன என் தகப்பனை அக்செப்ட் பண்ணிப்பார். அந்த அக்செப்டன்ஸோட இஃப் யூ ஆர் ஹியர், நீங்க தேவ சன்னிதானத்துல இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், இந்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கிறீங்க. உண்மையாகவே நான் ஒரு பாவி ஆண்டவரே, என் மேல கிருபையாயிரும் அப்படின்ற உணர்வோடு கூட இந்த இடத்துல யாருன்னா நிற்பீங்கன்னா நான் சொல்றேன், அப்படிப்பட்டவங்க மூலமா தான் அவர் மகிமைப்படுறார். அப்படிப்பட்டவங்களுடைய ஆராதனையில தான் அவர் பிரியப்படுறார். அவருக்கு தெரியும் நம்ம எல்லாருமே மண்ணு, நம்ம எல்லாம் கீழே விழுந்து எழுந்துக்கிறவங்க, நம்ம எல்லாம் தூசி படிகிற ஜனம்னு நல்லாவே தெரியும். அவர் அதிகமா நேசித்து செயல்பட்ட அந்த இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்றாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆனா அந்த ஜனம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட காயத்தை அவருக்கு ஏற்படுத்தி இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்து நாங்கள் பாவிகள் என்ற உணர்வோடு கூட நிற்கும் பொழுது அவர்களை யாரை வச்செல்லாம் மடங்கடிக்க அனுமதித்தாரோ அவர்களுக்கு விரோதமாய் அவர் எழும்பி நின்றார். இந்த பகற் கால வேளையில் ஆண்டவரே, நான் மண் என்று நினைவு கூறுகிறேன் அப்பா, என்னை விட்டு கொடுக்காத உங்க திவ்ய கரத்திற்காய் சோத்திரம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இந்த தேவன் இந்த கால வேளையில் அவருடைய அன்பின் பிரசன்னத்தினால உங்களை ஆளுகை செய்ய அவர் உண்மையும் நீதியும் உடையவரா இருக்கிறார். எல்லாம் 2 கரத்தை உயர்த்தி பேசுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. இந்த வருஷத்துல எத்தனையோ முறை நான் உங்களை மறந்திருக்கிறேன் ஆண்டவரே, எத்தனையோ முறை உங்க வசனத்தை நான் நோக்கி பார்க்காம இருந்திருக்கிறேன். எத்தனையோ முறை டாடி, though I had a sinful life, நான் பாவங்களை செய்தாலும் எந்த ஒரு உணர்வுமே இல்லாம நான் சபைக்குள்ள வந்து நின்று இருக்கிறேன். எந்த பாவ உணர்வும் இல்லாம நான் துணிகரமாவும் ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த கால வேளையில கூட is there is anyone உணர்வே இல்லாம, நான் பாவின்ற உணர்வே இல்லாம நிக்கிறேன் டாடி அப்படின்னு உங்களை ஹம்பிளா அவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி சமர்ப்பிப்பீங்கன்னா நான் சொல்றேன், அவருடைய அளவில்லாத தேவ அன்பு இந்த கால வேளையில் உங்களை ஆளுகை செய்ய. ஓ ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது